2017 ரிலீஸ் ஆன ராபர்ட் அண்ட் த டாய் மேக்கர் அப்படின்ற படத்தோட கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1940-41 காலகட்டத்துல ஜெர்மனில இருந்த நாஜி படையினர் அந்த காலத்து மக்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்றது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அந்த காலகட்டத்துல நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை வச்சு சில கற்பனைகளையும் சேர்த்து தான் இந்த படத்தவே எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நாஜி படையை சேர்ந்த சில போலீஸ்காரங்க ஒருத்தனை பயங்கர வேகத்துல துரத்திட்டு வராங்க. இவங்க கிட்ட இருந்து உயிர் தப்பிச்சா போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி அவனும் பயங்கர வேகத்துல ஓடி வர்றான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல இருக்கிற ஒரு வீட்டோட டோரை தட்டுறான். அந்த வீட்டோட ஓனர் கதவை திறந்ததுமே நீங்க யாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. சார் நான் யாரு அப்படின்றத உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றேன். இப்போ நீங்க என்ன வீட்டுக்குள்ள விடுங்க. எனக்கு பின்னாடி நிறைய பேர் துரத்திட்டு வர்றாங்க. அவங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்னா என்னோட உயிரே போயிரும் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த வீட்டோட ஓனருக்கும் இலகன மனசா இருந்ததுனால அவன் வீட்டுக்குள்ள அவன் அலோவ் பண்றான். உள்ள கூட்டிட்டு போய் அந்த வீட்டோட ஒரு ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் அடைச்சு வைக்கிறான். அந்நேரம் பார்த்து அவங்களோட ஒய்ஃப் அதை பார்த்துட்டாங்க. அவங்களோட ஒய்ஃபை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க டைம்லயே போலீஸ் அந்த வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டாங்க. நாங்க இந்த நாட்டோட மிகப்பெரிய தேச துரோகியை தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் இந்த பக்கமா தான் ஓடி வந்தான். உங்க வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கான்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு. அதனால உங்க வீட்டை சர்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க தாராளமா சர்ச் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பயத்தோட சொல்லிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்காங்க. வந்திருந்த ரெண்டு போலீஸ்காரவங்கல ஒருத்தர் மாடிக்கு செக் பண்ண போயிட்டான். இன்னொருத்த கீழே நின்னு இவங்க ரெண்டு பேரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியில அதை காமிச்சுக்கிறாம அமைதியா நிக்கிறாங்க. மேல செக் பண்ண போன போலீஸ்காரன் மேல யாருமே இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறான். அதுக்கப்புறமா கிளம்புறப்போ இந்த ரூமை செக் பண்ணீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேக்குறான். நான் இன்னும் அதை செக் பண்ணலையே, மறந்துட்டேன், நீ போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த போலீஸ்காரங்க அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு பக்கத்துல போய்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பயத்துல அள்ளு விட்டுருச்சு. டோரை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள யாரையுமே காணோம். அதுக்கப்புறமா அந்த போலீஸ்காரங்க நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் எங்களுக்கு ஏதாவது டவுட்னா நாங்க கண்டிப்பா மறுபடியும் இங்க வருவோம். நீங்க எங்களுக்கு ஒத்துழைச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க. நீங்க எப்பனாலும் எங்க வீட்டுக்கு வரலாம் சார், எப்பனாலும் எதனாலும் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்றாங்க. அந்த போலீஸ்காரங்க போனதுக்கு அப்புறமா அந்த ஸ்டோர் ரூமை இவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அங்க இருந்த ஒரு சாக்கை எடுத்துட்டு அதுக்குள்ள மறைஞ்சு நிக்கிறான் அந்த ஆளு. அவன் வெளியில வந்ததுமே என்ன ஆச்சு, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சார் இந்த நாட்டோட தேச துரோகி எல்லாம் நான் இல்ல சார். ஆக்சுவலா நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். நான் எந்த தப்புமே பண்ணல. இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த கவர்மெண்ட்டை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். இவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். மக்களுக்கு எதிராக இவங்க நிறைய சதி திட்டங்களை தீட்டுறாங்க அப்படின்றத நான் ஒரு பேப்பர்ல எழுதினேன். அதனாலதான் இவங்க என்ன துரத்தி கொலை பாக்குறாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றான். சார் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த கவர்மெண்ட்டை பத்தி எனக்கும் ரொம்ப அபிப்பிராயம் இல்ல. இந்த கவர்மெண்ட் மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். நீங்க அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, எங்க வீட்ல இருந்தே பண்ணுங்க, எவ்வளவு நாள் வேணா உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அன்னைக்கு நைட் வீட்டுல தேடி முடிச்சதுக்கு அப்புறமா வெளியில போன அந்த ரெண்டு போலீஸுமே அவங்க நேரா போய் அவங்களோட ஆபீசர் கிட்ட சொல்றாங்க. மறுநாள் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டுக்கு வெளியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அந்த போலீஸ்காரங்க அவங்களோட சீஃபையுமே அங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. போலீஸ் இவங்க வீட்டுக்கு வர்றத தூரமா நின்னு பாத்துக்கிட்ட அந்த வீட்டோட ஓனர் உடனே அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு அந்த ஆளை மறைஞ்சு நிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்களும் வேகமா ஓடி போய் போலீஸ் வீட்டுக்கு வர்றாங்க, நீங்க மறைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவன் மேல போய் ஒளியறதுக்கு முன்னாடி அவன் கையில இருந்த புக்கை அந்த வீட்டோட ஓனர் பொண்ணு வாங்கி வச்சுக்கிறா. தயவு செஞ்சு அந்த புக்ல என்ன இருக்குன்னு திருப்பி பாத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி பயத்திலேயே சொல்லிக்கிட்டு போறான். அந்த வீட்டோட மாடியில இருக்கிற ஒரு ஆர்டிக் அப்படின்ற பிளேஸ்ல ஒளிஞ்சுக்கிறான். வீட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க வீடு மொத்தத்தையும் சர்ச் பண்றாங்க. வந்திருந்த போலீஸ்காரங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அந்த ஆள் இங்கதான் இங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அந்நேரம் மேல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஆளு கீழே ஏதோ உழுக போகுது அப்படின்றதுக்காக அதை பிடிக்க போறப்ப சவுண்ட் கேட்டுருது. அந்த சத்தத்தை கேட்டதுமே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம வந்திருந்த சீஃப் வந்து அவரோட கன்னை எடுத்து மேல ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஷூட் பண்ணதுல அந்த புல்லட் வந்து அவனோட மேல பட்டு அவன் இறந்து போயிட்டான். இந்த விஷயம் யாருக்குமே வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வீட்டோட ஓனரையும் அவங்களோட ஒய்ஃபையுமே ஷூட் பண்ணிடுறாங்க. உடனே மாடிக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணை காணோம், அவன் வச்சிருந்த புக்கையுமே காணோம். இந்த வீட்டுக்கு வெளியில எட்டி பாக்குறாங்க. அந்த பொண்ணு கையில புக்கை வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த வீட்டுல இருந்தே ஒரு கன்னை எடுத்து அந்த பொண்ணை ஷூட் பண்ணிடுறாங்க இடுப்புல. இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த குண்டடி பட்டதோடயே சேர்த்து ஓடிக்கிட்டு இருக்கா. வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆன பொண்ணு ஒரு பொம்மை கடைக்கு போறா. அந்த பொம்மை கடையோட வாசல்ல பெல் அடிச்சுட்டு கீழே விழுந்துடுறா. பெல் சவுண்ட் கேட்டதுமே அந்த கடையை ஓபன் பண்றாரு ஒரு வயசான தாத்தா. அவர் தான் அந்த கடையோட ஓனரும் கூட. இந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பொண்ணு கையில வச்சிருந்த புக்கையுமே எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த பொண்ணோட வயித்துல குண்டடி பட்டிருக்கு அப்படின்றது. அந்த பொண்ணு இறந்தும் போயிட்டா. சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட டெட் பாடியை எடுத்துட்டு போய் அவரே ஒரு தலைமறைவா இருக்கிற இடத்துல குழிய தோண்டி புதைச்சு அந்த டெட் பாடியை புதைச்சு வச்சிடறாரு. மறுபடியும் கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா அப்ப அதை ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு அவருக்கு மனசு வரல, அப்படியே வச்சிடறாரு. அந்த பொம்மை கடையோட ஓனரான அந்த தாத்தாவோட பேரு அமோசோ. ஒரு பக்கம் பயங்கர தீவிரமா அந்த பொண்ணை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த போலீஸ்காரங்க. மறுநாள் காலையில அந்த பொம்மை கடையில வேலை பார்க்குற சேல்ஸ் லேடி எப்பவும் போல கடைக்கு வேலைக்கு வராங்க. அந்த லேடி உள்ள வந்து தாத்தா கிட்ட கேக்குறாங்க, எனக்கு நீங்க சம்பளமே கொடுக்க மாட்டீங்க, இந்த டாய் ஷாப் வேற ரொம்ப நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு, உங்களை நீங்களே பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு பினான்சியலா எந்த இதுமே இல்ல, நீங்க என்னையே நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, கண்டிப்பா நான் இந்த கடையை விட்டுட்டு கூடிய சீக்கிரம் போயிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க செல்லும், நம்ம கடையை வந்து நல்லா டெவலப் பண்ணிடுவேன், அதுக்கப்புறமா நான் டெய்லி உனக்கு சம்பளம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. எப்பவும் போல அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு அந்த லேடி அங்க இருந்து கிளம்பிறாங்க. அன்னைக்கு நைட் அந்த தாத்தா அமோசோ அவரோட வீட்டுல உட்காந்து அந்த புக்கை ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த புக்ல நிறைய படங்களை வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம மந்திரங்களையும் எழுதி வச்சிருக்காங்க. அந்த புக்கை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவர் செஞ்சு வச்சிருந்த ஒரு பொம்மையோட நெத்தியில கைய வச்சு அந்த புக்ல இருக்கிற மந்திரத்தை வாசிக்கிறாரு. அடுத்த செகண்டே அந்த பொம்மைக்கு உயிர் வந்துருது. அந்த பொம்மைக்கு நம்ம தாத்தா அமோசோ வச்ச பேர் தான் ராபர்ட். பொம்மைக்கு உயிர் வந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிடுறாரு நம்ம தாத்தா. மறுநாள் காலையில அதே சேல்ஸ் லேடி மறுபடியும் கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா நடந்த
விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா அந்த சேல்ஸ் லேடி இவர் சொல்றதை எதையுமே நம்ப மாட்டாங்க. எப்படி தாத்தா பொம்மைக்கு உயிர் வரும், உங்களுக்கு ஏதோ ஆயிருச்சு, வயசானனால உங்களுக்கு புத்தி கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றா. இல்லம்மா நான் சொல்றது உண்மைதான், இப்ப அந்த பொம்மை பேசும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராபர்ட் பொம்மையை பேச சொல்றாரு. ஆனா அது பேசவே மாட்டேங்குது. இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, உங்களுக்கு பைத்தியம் தான் தாத்தா பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு வேணுமா, நீங்க மேல வாங்க நான் உனக்கு ஜூஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறா. கூட்டிட்டு போய் தாத்தாவை மேல உட்கார வச்சுட்டு மறுபடியும் கீழே வந்து கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த ராபர்ட் அப்படின்ற டாய் பொம்மை எந்திரிச்சு வந்து கையில கத்தி எடுத்து அந்த பொண்ணை கொலை பண்ண பாக்குது. இதை பார்த்ததுமே அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவளோட உயிர் பயத்தை விட இந்த பொம்மை நகருதே, பேசுதே, நம்மளை கொலை பண்ண வருதே அப்படின்றதான் ஆச்சரியமா இருக்கு. சத்தம் கேட்டு கீழே வந்த அந்த அமோசா தாத்தா அந்த ராபர்ட் பொம்மையை சமாதானப்படுத்துறாரு. அந்த பொண்ணு நம்மால் தான், விட்டுரு, நீ இனிமே பண்ணக்கூடாது, கத்தியை என் கையில கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ராபர்ட் பொம்மையும் அவர் சொல்றதை கேட்டுட்டு கத்தியை அவர்கிட்ட கொடுத்துருச்சு. இப்பவாது நம்புறியா அம்மா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு, அதோட எனக்கு ரொம்ப பயமும் வந்துருச்சு, இனிமே நான் உங்க கடையில வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை விட்டு வெளியில போயிடுறா. அந்த தாத்தா அந்த லேடி போனதுக்கு அப்புறமா ரொம்ப ஃபீல் பண்றாரு. அன்னைக்கு நைட் ராபர்ட் பொம்மையோட சேர்த்து இன்னும் 2 பொம்மைக்கும் அந்த தாத்தா உயிர் வர வைக்கிறாரு. இப்ப மொத்தம் 3 பொம்மைக்கு நம்ம தாத்தா அமோசானால உயிர் வந்துருச்சு. அதுல ஒரு பொம்மையோட பேரு ராபர்ட், இன்னொன்னு ஓட்டோ, இன்னொன்னு நெசபெல்லா. இந்த 3 பொம்மை தான் இப்ப உயிரோட அந்த கடையில இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நாள் தேடியுமே அந்த பொண்ணையும் அந்த புக்கையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்க அவங்களோட சீஃப் கிட்ட போய் சொல்றாங்க. உடனே அவர் பயங்கரமா கோவப்பட்டு கத்துறாரு. நீங்க எல்லாம் போலீஸ்காரங்கன்னு சொல்றதுக்கே வெக்கப்படுங்க, ஒரு சின்ன பொண்ணை கூட பிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. சரி இனி நான் சொல்றத கேளுங்க, அந்த ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் ஒன்னு அனௌன்ஸ் பண்ணுங்க, அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸா யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய தொகையை ரிவார்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவங்களும் போய் தம்பட்டம் அடிச்சு அந்த ஊர் மொத்தமும் இந்த விஷயத்த சொல்றாங்க. நம்ம அமோசா தாத்தா கடையில வேலை பார்த்த அந்த சேல்ஸ் லேடிக்கு தான் எல்லா விஷயமுமே தெரியுமே. அந்த புக்கை பத்தியும் அந்த பொம்மைக்கு உயிர் வந்ததை பத்தியும் போலீஸ் கிட்ட போய் சொல்லி நம்ம ரிவார்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த சீஃபை போய் மீட் பண்றா. அந்த சீஃப் நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு கிட்ட இருந்து விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில அந்த பொண்ணையுமே கொலை பண்ணிடுறாரு. இவளோட டெட் பாடியை தூக்கிட்டு போய் யாருக்கும் தெரியாம புதைச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த சேல்ஸ் லேடி சொன்ன எல்லா டீடைல்ஸையும் வச்சு அமோசா தாத்தாவை போய் கடையிலேயே போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க போலீஸ். அவரை துண்டா தூக்கிட்டு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல வச்சு அடைச்சு வச்சுட்டு கேள்வி கேட்கறதுக்காக உட்கார வச்சிருக்காங்க. அந்த சீஃப் அந்த போலீஸ்காரங்க கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பொம்மை கடைக்கு போய் அங்க இருக்கிற புக்கை எடுத்துட்டு அந்த கடை மொத்தத்தையும் தீ வச்சு கொளுத்திட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுல ஒரு போலீஸ்காரன் அந்த கடைக்கு போய் புக்கை தேடி பாக்குறான். ஆனா புக்கு கிடைக்கவே இல்ல. சரி புக்கு தான் கிடைக்கல, கடையவாது கொளுத்திட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலை எடுத்து அந்த கடை ஃபுல்லா ஊத்திட்டு கொளுத்த பாக்குறான். அப்ப அந்த 3 பொம்மையும் சேர்ந்து வந்திருந்த போலீஸ்காரனை கீழே தள்ளி விட்டு கத்தி எடுத்து அவனோட கழுத்தை கிழிச்சு கொலை பண்ணிருதுங்க. ஒரு பக்கம் அமோசா தாத்தாவை கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த சீஃப். ஒரு கத்திரிக்கோலை எடுத்து அவரோட தொடையில குத்தி ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, அந்த புக்கு இப்ப எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ரொம்ப நேரம் போராடி பாக்குறாரு. அவரால் வழியை தாங்கவே முடியல. வேற வழியே இல்லாம அந்த புக்கு என் கடையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. எனக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த உண்மையை சொன்ன யாரையுமே நான் உயிரோட வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல கீழே விழுந்துடுறாரு நம்ம அமோசா தாத்தா. அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு வெளியில இன்னொரு போலீஸ்காரன் காவல் காத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்த நம்ம ராபர்ட்டும் மிச்ச 2 பொம்மையும் சேர்ந்து அவனையுமே கொலை பண்ணிடுறாங்க. அவனை கொலை பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்குள்ள போய் பாக்குதுங்க அந்த பொம்மைய. அப்ப அமோசா தாத்தா கீழே விழுந்து கிடக்காரு. கையில கன்னோட அந்த சீஃப் போலீஸ்காரன் நின்னுக்கிட்டு இருக்கான். இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த 3 பொம்மையும் ஒன்னா சேர்ந்து அந்த சீஃபையுமே கொலை பண்ணிருதுங்க. கடைசி அந்த 3 பொம்மையும் என்ன பண்ணுதுங்க அப்படின்னா, நம்ம அமோசா தாத்தா இறந்து போனதை நினைச்சு அந்த 3 பொம்மைகளும் ஃபீல் பண்ணுதுங்க. அதோட மட்டும் நிப்பாட்டாம அந்த புக்கை எடுத்துட்டு வந்து அதுல இருக்கிற மந்திரங்களை படிச்சு அந்த அமோசா தாத்தாவோட உயிரையுமே உயிர் படைக்க வைக்கிறாங்க. உயிர் படைச்சதுக்கு அப்புறமா அமோசா தாத்தா அந்த 3 பொம்மையை நினைச்சு பெருமைப்படுறாரு. நீங்க தான் என்னோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பி கடையும் காலி பண்ணிட்டு அந்த 3 பொம்மையும் எடுத்து ஒரு பெரிய ஷூட் கேஸ்ல வச்சுட்டு எங்கிருந்தோ வந்த அந்த மந்திர புக்கு தன்னந்தனியா வாழ்ந்துகிட்டு இருந்த நம்ம அமோசா தாத்தாவுக்கு 3 அழகான பொம்மை பிள்ளைகளை கொடுத்துருச்சு. அதோட அந்த படத்தை முடிச்சிடுறாங்க.